1980களிலே பெரிய சிலை இருந்தது பாபா சாஹிப்க்கு. இதுதான் பெரிய சிலை. அந்த சிலை திறப்பு விழால இந்த ரோடுக்கு வந்து அம்பேத்கர் வீதின்னு நீங்க பேர் வைக்கணும் அப்படின்னு ஸ்டேஜ்லயே வந்து சிஎம் ஆறுமுகம் கோரி வச்சாரு. வாங்க, அம்பேத்கர் வீதின்னு வந்துச்சு. அப்போ வந்து என்ன ஆச்சு, இந்த ஸ்டாச்சு எடுக்கணும், இந்த ஸ்டாச்சு வந்து மெட்ரோ கீழே போறதுனால மெட்ரோ அம்பேத்கரை பிடிக்காத ஆட்கள் வந்து எப்படியாவது சிலையை நகர்த்திடணும், வேற இடத்துக்கு நகர்த்திடணும் ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அப்போ வந்து நரசிம்மூர்த்தி வந்து ஒரு வழக்கு போட்டு நரசிம்மூர்த்தி ஒரு வழக்கு போட்டு இந்த சிலையை வந்து அகற்றக்கூடாது, இந்த சிலையை வந்து எக்காரணம் கொண்டும் மெட்ரோ ஸ்டேஷன் பேர்லயோ வேற எதன் பேர்லயும் பாபா சாஹிப் சிலையை வந்து இந்த இடத்த விட்டு அகற்ற விட மாட்டேன்னு கேஸ் போட்டாரு. அப்புறம் அவங்க என்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க, சிலை இந்த பக்கம் திருப்பி வச்சாருன்னு சொன்னாங்க. முடியவே முடியாது, சிலை வந்து விதானசௌதா நோக்கி தான் இருக்கணும், கை அங்க காட்டிட்டு இருக்கணும். இதன் மூலம் வந்து அதிகாரத்தை எளிய மக்கள் அடைய வேண்டும். அரசியல் அதிகாரம் தான் பாபா சாஹிப்போட மிக முக்கியமான தீர்மானங்கள் ஒன்று. அதனால அரசியல் அதிகாரத்தை வலியுறுத்துற மாதிரி இவங்க அதை நோக்கி காட்டணும் அப்படின்றதுதான் அதுக்காக இந்த சிலையோட கர்நாடகால இருந்து, குல்பர்கால இருந்து, பீதர்ல இருந்து, ரெய்ச்சூர்ல இருந்து எந்த பகுதியில இருந்து மக்கள் வந்தாலும் கூட இந்த சிலையை பார்த்து விட்டு அவர்கள் நம்ம ஊருக்கு வந்திருக்கோம், நம்ம பெங்களூர்ல நமக்கு ஒரு பிடிப்பு இருக்கு, விதானசௌதால எங்க ஆள் ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்காரு அப்படின்னு கர்நாடக மக்கள் ஒவ்வொருத்தரும் அவ்வளவு இருக்கு. நரசிம்மூர்த்தி அவர்கள் மெட்ரோ ஸ்டேஷன் சமயத்துல இந்த சிலையை அகற்றத்துக்கு படாதபாடு பட்டாங்க. தோழர் தான் வந்து ஒரு வழக்கெல்லாம் போட்டு இந்த சிலையை அகற்ற விட மாட்டோம், குறிப்பா இந்த பக்கம் திருப்பி வைக்கலாம்னு பார்த்தாங்க. இல்ல நீங்க இப்படிதான் காட்டணும்னு சொல்லி சொன்னாரு. நீங்க 2 வாரம் சொல்லுங்க தோழர். அதை பத்தி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தப்போ இந்த சிலையை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்கல்ல, அதை எப்படி நீங்க தடுத்து நிறுத்துவீங்க சொல்லுங்க. அதாவது இந்த சிலை இருக்கிறது விதானசௌதாவில் இருக்க தொழிலாளர்களுக்கு, உயர்ஜாதி தொழிலாளர்களுக்கு இடையூறாக இருக்குது. எப்படி அவன் யோசனை பண்றான்னு சொன்னாக்கா, சூரியன் உதிச்சு அது டாக்டர் அம்பேத்கர் மேல விழுந்து விதானசௌதம் விழுது, அப்ப எங்க மேல விழுது, அது தீட்டாகுதுன்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு அவன் யோசனை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மனசுல வச்சு அப்போ இருந்த இந்த மெட்ரோ சீஃப் சிவசேனம் என்ற ஒரு அதிதீவிர பாப்பான் அவன் என்ன பண்றான், அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்டி அப்ளிகேஷன் ஃபைல் பண்றேங்க. மெட்ரோ வேலைக்கும் அம்பேத்கருடைய ஸ்டாச்சுக்கும் மெட்ரோ நிறுவனத்துக்கும் விதானசௌதா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு போடுறேங்க. அப்போ விதானசௌதா இருக்கிறது வந்து ரொம்ப சமீபத்தில் இருக்குது, ஸ்டாச்சு தூரமா இருக்குது. அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் கவர்னருக்கு கொண்டு வரேன். ஸோ நோ அதர் கோ, ஏன்னா டாக்குமெண்ட் வில் ஸ்பீக். அவன் ஆர்டிஐல வந்துருச்சுங்களா. அப்போ என்ன பண்றாங்க, அந்த சிலையை, அதாவது நான் இதே எடியூரப்பா கேட்கிறேன், நான் சிலையை அகற்றினால் எங்க வைக்கிறீங்க நீங்க, அதுக்கு ஆன்சர் இல்லை, அதுக்கு ஒரு ஆர்டிஐ போடுறேன். ஸோ நோ அதர் கோ, இந்த சிலை இங்கே தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஒரு சிறு வெற்றி, நம்ம தோழர்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு வெற்றி இருக்கு. சூப்பர்.